மக்களை பாதிக்காத வகையில் ரயில் கட்டணம் படிப்படியாக உயர்த்தப்படும். மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் சோமண்ணா தகவல். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன். நடப்பாண்டில் பொறியியல் படிப்பில் சேர 2.5 லட்சம் மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளதாக அறிவிப்பு. பொது பிரிவில் காஞ்சியை சேர்ந்த சகஸ்ரா, நாமக்கல்லைச் சேர்ந்த கார்த்திகா, அரியலூரைச் சேர்ந்த அமலன் முதல் 3 இடங்களை பிடித்தனர். 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் கடலூரைச் சேர்ந்த தரணி, சென்னையைச் சேர்ந்த மைத்திலி ஆகியோர் முன்னிலை. சிறப்பு பிரிவு கவுன்சிலிங் ஜூலை 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறும். பொதுப்பிரிவு கவுன்சிலிங் ஜூலை 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரையும், துணை கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையும் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஐஐடி வளாகத்தில் உள்ள உணவகத்தில் பணிபுரியும் வடமாநில இளைஞர் கைது. ஐஐடி மாணவியை கட்டையை காட்டி மிரட்டி முடியை பிடித்து இழுத்து பாலியல் சீண்டல். உணவகத்தில் வேலை செய்யும் நபர் உடல்நிலை சரியில்லை என கூறி விடுமுறை எடுத்து திட்டமிட்டு பாலியல் தொல்லை அளித்தது அம்பலம். கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது. கைது செய்யப்பட்ட 3 2 பேர் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் என்றும் ஒருவர் முன்னாள் மாணவர் என்றும் காவல்துறை தகவல். கொல்கத்தா சட்டக்கல்லூரியில் செக்யூரிட்டி அறையில் வைத்து மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். பாலியல் வன்கொடுமையை வீடியோ எடுத்து மிரட்டல். கொல்கத்தா கூட்டு பாலியல் வன்கொடுமையின் போது காலில் விழுந்து கதறிய மாணவி. மருத்துவமனையிலாவது தன்னை அனுமதிக்குமாறு மாணவி கெஞ்சி அழுததாக தகவல். கொல்கத்தா கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிக்கு தொடர்பு இருப்பதாக பாஜக கண்டனம். குற்றவாளிகளை மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி காப்பாற்ற முயல்வதாகவும் குற்றச்சாட்டு. கொல்கத்தா சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 3 பேருக்கும் 4 நாட்கள் போலீஸ் காவல். ஜூலை 1 வரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அலிப்பூர் மாவட்ட நீதிமன்றம் அனுமதி. கொல்கத்தாவில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தேசிய மகளிர் ஆணையம் வழக்கு பதிவு. சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கொல்கத்தா காவல் ஆணையருக்கு மகளிர் ஆணைய தலைவர் வலியுறுத்தல். ஒடிஷாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்ட விழாவில் கடும் கூட்ட நெரிசல். லட்சக்கணக்கானோர் திரண்ட நிலையில் 600க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி மனு. சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டவர்களுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நடிகர் கிருஷ்ணா தகவல். தனக்கு எதிராக எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும் தன்னை காவல்துறை தவறாக கைது செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணாவுடன் வாட்ஸ்அப் தொடர்பில் இருந்தவர்களிடம் விசாரிக்க காவல்துறை முடிவு. கிருஷ்ணாவின் நண்பர்கள் ஒவ்வொருவராக விசாரணைக்கு அழைக்க சம்மன் அனுப்ப திட்டம்.
சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஒட்டுமொத்த கடத்தல் சம்பவத்திற்கும் மூளையாக செயல்பட்டது ஜெகன்மூர்த்தி தான் என போலீஸ் தரப்பில் விளக்கம். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இரண்டாயிரத்து 19 முதல் கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத தமிழகத்தைச் சேர்ந்த 24 கட்சிகளுக்கு நோட்டீஸ். தேர்தலில் போட்டியிடாதது குறித்து உரிய விளக்கத்தை அளிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை 6 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். காணொலி காட்சி வாயிலாக கூட்டம் நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. ஜூலை 7ஆம் தேதி முதல் தொகுதி வாரியாக தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் முதற்கட்டமாக 7 மாவட்டங்களில் 34 சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம். தாவேக செயற்குழு கூட்டம் விஜய் தலைமையில் ஜூலை 4ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. விஜயின் அடுத்த கட்ட நிகழ்வுகள், மக்கள் சந்திப்புகள் உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். வாழ்வில் 80 ஆண்டுகளை பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்து முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். நான்கு ஆண்டுகளில் 36 தமிழ் அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. முன்னாள் முதல்வர் கருணாநிதி வழியில் மொழிக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி தமிழ் ஆட்சியை நடத்தி வருவதாக முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. அதிமுகவில் 2 மாவட்ட செயலாளர்களை மாற்றம் செய்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளராக வி.எஸ். பாபு, கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளராக ஜெயசுதர்ஷன் நியமனம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது போல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதி. அதிமுக கூட்டணியில் தாவேக வர வாய்ப்பு உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. அதிமுக பாஜக கூட்டணி பலமாகவும் தெளிவாகவும் இருப்பதாக பேட்டி. பாமக உட்கட்சி பிரச்சினைக்கு பாஜகவே காரணம் என செல்வ பெருந்தகை கருத்து. ராமதாசுடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது, அரசியல் காரணங்களுக்காக சந்திக்கவில்லை என்றும் விளக்கம். முக்கிய பாலங்களின் பணிகளை தனி கவனம் செலுத்தி விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஏவ வேலு உத்தரவு. சாலைகள் குறுக்கே பாலங்கள் கட்டும்போது போதிய தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். மாணவர்கள் தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்யும் வகையில் வாட்டர்வெல் திட்டம் அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. பள்ளிகளில் சாதிய வன்முறைகளை தடுப்பதற்கான வழிகாட்டுதல் வெளியீடு. மாணவர்களின் வருகை பதிவேட்டில் சாதி தொடர்பான விவரங்கள் இடம்பெறக்கூடாது, மாணவர்களின் சாதியை குறிப்பிட்டு ஆசிரியர்கள் அழைக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். மாணவர்கள் தங்கள் கைகளில் வேறுபாடுகளை அடையாளப்படுத்தக்கூடிய வண்ணக் கயிறுகள், மோதிரங்கள் அணிய தடை. வகுப்பறையில் மாணவர்களை 15 நாட்களுக்கு ஒருமுறை வரிசை மாற்றி அமர வைக்க வேண்டும் என்றும் ஆசிரியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. பேருந்து படிக்கட்டுகளில் பயணம் செய்யும் மாணவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கலாம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து.
சென்னையைச் சேர்ந்த பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கு ஆட்டோ பரிசளித்த ஆளுநர் RN ரவி மகளிர் தின விழாவின் போது கோரிக்கை வைத்த நிலையில் 3 மாதத்தில் நிறைவேற்றிய ஆளுநர். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை மீது எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும்? தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தமிழகத்தில் 40 பாகிஸ்தானியர்கள் தங்கியுள்ளனர். சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களை வெளியேற்ற கோரிய வழக்கில் தமிழக அரசு தகவல். கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கோவில் விழாக்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட காரணமே முதல் மரியாதைதான் என்றும் கருத்து. அரக்கோணம் அருகே தண்டவாளம் துண்டான நிலையில் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. சுமார் 1 மணி நேரத்திற்கு பின் தண்டவாளம் சீரமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து சீரானது. புதுச்சேரியில் பாஜகவைச் சேர்ந்த ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கிய சாய் சரவணகுமார். பாஜக தேசிய தலைமை அறிவுறுத்தலை ஏற்று புதுச்சேரியில் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா. காலியாக உள்ள நியமன உறுப்பினர்கள் பதவி வரும் 1ஆம் தேதிக்குள் நிரப்பப்படும் என புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தகவல். ஆபாச நடன வீடியோ சர்ச்சையில் சிக்கிய ஸ்ரீவில்லிபுத்தூர் அர்ச்சகர்கள் வீடியோ வெளியிட்டு மறுப்பு. 7 வருடங்களுக்கு முன் எடுத்த வீடியோவுடன் இணைத்து தவறாக பரப்பப்படுவதாக விளக்கம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 88,000 கன அடியாக உயர்வு. கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பரிசல் இயக்கவும் நீர்வீழ்ச்சியில் குளிக்கவும் தடை. ஹேமா கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் பதியப்பட்ட 35 வழக்குகளும் கைவிடப்பட்டதாக கேரள அரசு தகவல். வாக்குமூலம் அளிக்க யாரும் முன்வராததால் கைவிடப்பட்டதாக விளக்கம். சுரேஷ் கோபி நடிப்பில் உருவாகியுள்ள JSK படத்தில் ஜானகி என்ற கதாபாத்திரத்தின் பெயரை மாற்றக்கோரி தணிக்கை சான்றிதழ் வழங்க மறுப்பு. மத்திய தணிக்கை வாரிய அலுவலகம் முன்பு ஜூன் 30ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கேரள திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. இந்தியாவுடன் விரைவில் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முடித்துக் கொள்வதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க நிறுவனங்களுக்கு கனடா டிஜிட்டல் சேவை வரி விதிப்பதற்கு ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு. காசாவில் குடியிருப்பு மற்றும் பள்ளி கட்டடத்தில் இஸ்ரேல் படையினர் தாக்குதலில் 72 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாகவும் 100கணக்கானோர் காயமடைந்ததாகவும் காசா சுகாதாரத்துறை தகவல். ஆஸ்கர் விருதுக்கான குழுவில் இணைய அழைப்பினை பெற்றிருக்கும் நடிகர் கமல்ஹாசனுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து. மொழி தேச எல்லைகளை கடந்து திரைத்துறை மீது தாங்கள் செலுத்திய பெரும் தாக்கத்திற்கான தாமதமான அங்கீகாரம் இது என கருத்து. தாவேக தலைவர் விஜயுடன் இந்தியாவுக்கான சிங்கப்பூர் நாட்டு தூதரக அதிகாரி எட்கர் பாங் சந்திப்பு. தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயை சந்தித்ததில் மகிழ்ச்சி என எக்ஸ் தளத்தில் பதிவு. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற சர்வதேச செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றார் இந்திய வீரர் பிரக்ஞானந்தா. லைவ் ரேட்டிங்கில் முன்னேற்றம் கண்ட பிரக்ஞானந்தா இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீரராகி அபாரம்.
சர்வதேச ஈட்டி எறிதல் தரவரிசை பட்டியலில் மீண்டும் முதலிடம் பிடித்தார் இந்தியாவின் தங்க மகன் நீரஜ் சோப்ரா. 1445 புள்ளிகளுடன் முதலிடத்திற்கு முன்னேறி நீரஜ் சோப்ரா அசத்தல். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று 2 லீக் போட்டிகள். திண்டுக்கல்லில் மதியம் 3:15 மணிக்கு தொடங்கும் போட்டியில் சேப்பாக், மதுரை அணிகள் பலப்பரீட்சை. இரவு 7:15 மணிக்கு தொடங்கும் மற்றொரு போட்டியில் கோவை, சேலம் அணிகள் மோதல். மீண்டும் இயக்குனர் அவதாரம் எடுக்கும் எஸ்.ஜே. சூர்யா. கில்லர் என்ற டைட்டிலோடு இதுதான் தனது கனவு படம் என சமூக வலைதள பக்கத்தில் பதிவு.